இந்த வீடுதான். வா. ஐடி கார்டு போட்டுக்கோ. எனக்கு சொல்லாத, முதல்ல நீ போடு. கிரிஷ், உள்ள நீ பாட்டுக்கு ஏதோ உளறி வச்சிடாத. எனக்கு நீ பேச சொல்லி தெரியா? உனக்கு அம்மா அப்பான்னு பேச சொல்லி கொடுத்ததே நான் தான், தெரியும்ல. சரி சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? நீ கரெக்டா பேசு. ஓவரா பேசி ஓவர் ஆக்ட் பண்ணி நீயே உன்னை காட்டி கொடுத்துருவ. அதுதான் உன் பிரச்சனையே. எனக்கு எங்க எப்படி நடந்துக்கணும் நல்லாவே தெரியும். வாங்க. யார் நீங்க? பாரு இருக்காளப்பா. பாருவா? யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? நாங்களாம் பாருவோட கொலீக்ஸ் தான். நாங்களாம் ஒரே கம்பெனில வேலை பார்க்கறோம். இத பாருங்க, ஐடி கார்டு பாருங்க, சுத்தி காட்டு. உங்களை பார்த்தாலே தெரியுதே தம்பி, நாங்கெல்லாம் பழைய காலத்து ஆளு. ஒருத்தரோட முகத்தை வச்சு அவங்கள நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். வாங்க வாங்க உள்ள வாங்க. ஐடி கார்டுல என்னத்துக்கு தம்பி? உள்ளே வைங்க வைங்க. வாங்க உள்ள வாங்க. பாரு பாரு பாரு, அம்மா பாரு. ஏய், கரெக்ட்டா பேசணும். என்னப்பா? ஆபீஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கம்மா, வந்து பாரு. வாங்க தம்பி வாங்க, உட்காருங்க. ஓகே ஓகே, உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல. இந்த ஃபேன் 2 நாளா வேலை செய்யல, அதான் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்க தம்பி. அம்மா லட்சுமி, என்னங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. பாரு ஆபீஸ்ல இருந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸ்ருதி, நான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஹாய் பாரு. ஏமா, அவ்வளவுதான் உனக்கு தெரியும்னு சொன்ன? அது ஒண்ணும் இல்லப்பா, 2 நாளா பாரு ஆபீஸ்க்கு வரல, அதனால தான் மறந்துருப்பாளோன்ட்டு. எடுத்துக்கோமா. பாருக்கு அவ்வளவு ஞாபகம் மறதியா? ஹாய் பாரு, என்னாச்சு உனக்கு? 2 நாளா ஆபீஸ் வரல, எந்த இன்டிமேஷனும் இல்ல. அப்பா, எங்க கம்பெனில பாருவை நம்பி பெரிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 50 லட்சம் ரூபாய் வேல்யூ ப்ராஜெக்ட். அத 2 நாள்ல முடிச்சு கொடுக்கணும். அப்பதான் எங்க டீமுக்கே நல்ல பேர் கிடைக்கும், ப்ரமோஷனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லப்பா, அதை மட்டும் முடிக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மொத்த லாஸை எங்க டீம் மேல போட்டுருவாங்க. அப்புறம் எங்க வேலையும் போயிடும், வேற எங்கேயும் வேலையும் கிடைக்காது, பிளாக் மார்க் வேற வந்துடும். பாரு, நம்ம கம்பெனி நிலவரம் தான் உனக்கு தெரியுமே, ஏன் இப்படி ஆபீஸ்க்கு வராம இருக்க? ஏமா, உன் ஆபீஸ்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும்போது நீ பாட்டுக்கு வீட்டுல உட்காந்துருந்தா எப்படிமா? போய் முடிச்சு கொடுத்துட்டு வாமா. இல்லப்பா, நான் ஆபீஸ் மட்டும் இல்ல, எங்கேயும் போக தயாரா இல்ல. என்ன ஸ்ருதி மேடம், ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னால எங்கேயும் வர முடியாது. நீ சும்மா இருமா. நீ உன் மேல இருக்கிற அக்கறைனால தான் நீ இவ்வளவு தூரம் உன்னை வீடு தேடி வந்து கூப்பிடுறாங்க. நீ போலன்னா உன் கம்பெனிக்கே பெரிய லாஸ்ன்னு வேற சொல்றாங்க. இதோ பாருமா, நம்மளால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. கரெக்ட். அது ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? பாரு டான்ஸ் ரிகர்சல் பண்ண போன இடத்துல ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா போல் இருக்கு. அது அவங்க அண்ணனுக்கு பிடிக்கல போல் இருக்கு. அதனால அவன் கண்டிச்சிருக்கான். அந்த கோபத்தினால அவ வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு உட்காந்துருக்கா. எங்க பாரு பாரு, உங்க அண்ணன் உன் மேல இருக்கிற பாசத்துல தான் அப்படி சொல்லிருப்பாரு. அதுக்காக உன் கடமையை விட்டுலாமா?
2 நாள் தான். வா, ஒர்க்க முடிச்சு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்க. ஏமா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போயிட்டு வாமா போ. உன் அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. நான் உண்மையாவே வேலைக்கு போனாலும் அண்ணா அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு ஏதாவது திட்டுவான். எனக்கு இதெல்லாம் தேவையா? நான் எங்கேயும் போலப்பா. சொல்லு, கொஞ்சம் சொல்லு.